ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸு. இது நல்லாவும் இருக்குது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து 2018. லாஸ்ட்டு 3 இயர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயோ நம்ம சொல்கிற டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத பார்த்தலாம். திஸ் இஸ் அந்த ஸ்டாக்ஸ். இதுதான் அந்த ஸ்டாக்ஸு. 5 இயர்ஸோட இது பார்த்துருங்க. ஸோ மார்க்கெட்ஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆனதுச்சின்னு பார்த்துருங்க. அரௌண்ட் வந்து 2000 அதான் 18 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 19 வந்திருக்கு, 98 ருபீஸில் வந்திருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் வந்து 547 இருக்குது. ஸோ அதிகபட்சமாக எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 800 கிட்ட ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ டவுன் ஆகிருக்கு. ஸோ திரும்பி அகைன் வந்து எடுத்திருக்கு, அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. ஸோ நல்ல கம்பெனி தான் இது என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் ஐடி செக்டார்ஸ் தான் கொஞ்சம் தைரியமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா பையர்ஸ் வந்து 42 ஹோல்டு வந்து வச்சுருக்காங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்க அவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. பார்க்கலாம். மார்க்கெட் கேப் கம்பெனி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,477 crore. ஓகே, பி ரேஷியோ 48.6, 48.86. ஓகே, புக் வேல்யூ நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டும் கொடுத்துருக்காங்க. இபிஎஸும் ஓரளவுக்கு ஓகே தான். ஃபேஸ் வேல்யூ நல்லாயிருக்கு. ரெவன்யூ பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரெவன்யூ வந்து நல்லா தான் கொடுத்துருக்கு. அரௌண்ட் ஒரு குவார்ட்டருக்கும் 20 அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 20ன்றது இட்ஸ் தான் மோர் ஓவர் 30 crore 20 crore அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2018 ஸ்டார்ட் பண்ணும்போது 0 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 19, 20, 21, 22 இட்ஸ் நல்லாவே உங்களுக்கு க்ரோத் பார்க்க முடியும். கம்பெனி அபவுட் தட் கம்பெனி, இதுதான் கம்பெனி நேம், KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட்ஸ். ஃபவுண்டர் நேமு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டாக் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் வந்து தான் இதில் ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ப்ரொமோட்டர் வந்து 40 தான் வச்சுருக்காங்க, ரீட்டைலர் 34 வச்சுருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா, யூனியன் ஸ்மால் கேப், அப்புறம் எல்என்டி. ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ மேஜராக நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரில் அரௌண்ட் இந்த ரீஜன்ஸ் வந்து தொடரும். இப்போ மார்க்கெட்ஸ் வந்து இங்கே இருக்குன்னா அரௌண்டு 650 வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர், அதாவது மோர் தென் நெக்ஸ்ட் 3 மந்த், அதாவது 12ஆம் மாதத்துக்குள்ளே இந்த ரீஜன்ஸ் வந்து தொட்டுரும். எப்படியா இருந்தாலும் மோரோவர் உங்களுக்கு 650 அந்த ரீஜன்ஸ் வந்து அடிக்கும். 650க்கு மேலே அடிக்கும். இன்கேஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எண்டாக வருது, ஏப்ரல் எண்டாகும் போது மோரோவர் உங்களுக்கு 800 ப்ளஸ் போகிறதுக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்குது. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப், ஷேர்.